ஆண்டவர் மேகத்திலே அவர்களுக்கு முன்பாக போன போது அவர் எழுந்தாங்க. ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய சபையிலே எழுந்தருளாவிட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நீங்க எழுந்தருளாவிட்டால் நான் ஒன்றும் இல்லாதிருப்பேன். என் குடும்பம் ஒன்றும் இல்லாதிருக்கும். என் வேலையிலே நான் விருத்தி அடைய மாட்டேன். என் சபை விருத்தி அடையாதான். என் தேசம் ஆண்டவரே உம்மை அறியாது. எழுந்தருளுங்க ஆண்டவரே, எங்களுக்காக எழுந்தருளும் ஆண்டவரே. ஏனென்றால் இயேசு சொன்னால், என்னால் அன்றி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும்னா ஒன்றும்தான். அவரால் அன்றி ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆகட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஆகட்டும், நம்முடைய வேலையில் ஆகட்டும், நம்முடைய சபையிலே ஆகட்டும், நம்முடைய தேசத்திலே ஆகட்டும், ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் போது, அவர் எழுந்தருளும் போது அவர் எல்லாவற்றையும் செய்வார். இந்த மாதத்தில் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. நமக்காக எல்லாவற்றையும் செய்ய